வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங். தொடர்ந்து சில சீரீஸாகவே நம்ம இந்த டாப்பிக்கில் தான் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். வீடியோட எண்டில் உங்களுக்குன்னு கேட்குற கொஸ்டினுக்கு மறந்துடாமல் ஆன்சர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம நேற்று வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். டெய்லி மார்னிங் 3:33 AM நம்ம வீடியோ ரெடி ஆயிரும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வாங்க இப்போ கமெண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிட் நா சாம் என்பது பிரிங் மீ வாட்டர் எனவும், நா ஜோ டாட் என்பது வாட்டர் இஸ் லைஃப் எனவும், டப் ஆட் பிட் என்பது கிவ் மீ டாய் எனவும், ஜோ லின் காட் என்பது லைஃப் அண்ட் டெத் எனவும் குறித்தால் இஸ் என்பதன் குறியீடு என்ன? இதுதான் அந்த கொஷினை. அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் கொடுத்துருக்க அந்த கோடிங் வேர்ட்ஸை அந்த சென்டென்ஸோடு எழுதியிருக்கேன். பிட் நா சாம் அப்படின்ற அந்த கோடிங் வேர்டுக்கான சென்டென்ஸ் என்னென்னா பிரிங் மீ வாட்டர்னு அர்த்தம். அடுத்து நா ஜோ டாட் அப்படின்றதுக்கு வாட்டர் இஸ் லைஃப்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படிங்கிறது வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ரெண்டு கோடிங்லேயும் என்ன லெட்டர் சேமாக இருக்குன்னா அந்த NA அப்படிங்கிறது சேமாக இருக்குது இல்லையா? அப்போ அதை மட்டும் நோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொடுத்துருக்க நெக்ஸ்ட் 2 சென்டென்ஸையும் பார்த்துக்கலாம். டப் ஆட் பிட் அப்படின்றதுல கிவ் மீ டாய்னு கொடுத்துருக்காங்க. ஜோ லின் காட் அப்படின்றதுல லைஃப் அண்ட் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேர்டிங் எல்லாம் எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? அந்த கோடோட அந்த வேர்டு, அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்டு இது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா இங்கே பிரிங் மீன் இருக்குது, இங்கே ஒரு கிவ் மீன் இருக்குது. அப்போ மீன்றதுக்கு இங்கே வேறு ஏதாச்சும் சேமாக என்ன இந்த கோடிங்கில் என்ன சேமாக இருக்குன்னு பார்த்தா பிட்டு அப்படிங்கிறது சேமாக இருக்குது. அப்போ மீயோட கோடிங் வந்து பிட்டு. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜோ இன் லிக், இங்கே லைஃபு இந்த சென்டென்ஸ்லேயும் லைஃப்னு இருக்குது. அப்போ இந்த கோடிங்கில் என்ன மேட்சாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜோ அப்படின்றது மேட்சாக இருக்குது. அப்போ லைஃபுக்கான கோடிங் என்னென்னா ஜோ. நம்மள்கிட்ட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஸ் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வாட்டருக்கான கோடிங் NAன்னு பார்த்துட்டோம். லைஃபுக்கான கோடிங் ஜோன்றது நோட் பண்ணிட்டோம். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது TOD. அப்போ அதுதான் என்னது இஸ்ஸுக்கான கோடிங். அப்போ இஸ்ஸோட குறியீடு என்னது TOD. அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆன்சர் டிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ரெயின் என்பது $8% 6 அப்படின்னா அந்த ரெயின்ற 4 லெட்டரை 4 கோடிங் பண்ணியிருக்கு. 4 லெட்டருக்கும் கோட் பண்ணியிருக்கிறாங்க எனவும், மோர் என்பதை 7 at எனவும் குறிக்கப்பட்டால் ரிமைன் என்பதை குறிக்கும் குறியீடு. லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இது மாதிரி ஒரு சம பார்த்தோம். இப்போ இங்கே 6 இருக்கு இல்லையா? 6 என்ன நோட் பண்ணியிருக்கிறாங்கன்றதை பார்க்கணும். 6 8 நோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இங்கே ரிமைன் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்ன வேர்டு வந்து ரிமைனுக்கு 8ன்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ 8ன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷனுக்கு வந்து இங்கே D தான் இருக்குது. பார்த்தோன்னே நம்ம டிக் பண்ணிடலாம். இருந்தாலும் மற்றதையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிமைன் இ எங்கே இருக்குது? மோர்ன்ற சென்டென்ஸில் லாஸ்ட் லெட்டர். அப்போ இதை கோட் பண்ணியிருக்கிறது அட்டு. கரெக்டாக இங்கே செகண்ட் லெட்டர் அட்டு தான் வந்திருக்கு. தேர்டு எம் வந்து மோரில் ஃபஸ்ட் லெட்டராக இருக்குது. ஃபஸ்ட் லெட்டர் என்ன டினோட் பண்ணுது? 7. அதுவும் கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? அடுத்து ஏ எங்கே இருக்குது? ரெயினில் செகண்ட் லெட்டர் என்ன கோட் பண்ணியிருக்காங்க? டாலரும் இருக்குது. அடுத்து ஐ தேர்ட் லெட்டர் ரெயினில் அது பர்சன்டேஜ், இங்கேயும் பர்சன்டேஜ் இருக்குது. அடுத்து என்னும் 6ன்னு நோட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 6. ஓகேவா? புரியுதா? இங்கே 4th லெட்டர், அதை 4th கோடிங். அதை வச்சு நம்ம இந்த ரிமைண்டருக்கு மேட்ச் பண்ணி எழுதுகிறோம். ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஆன்சர் டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும் லெட்டர் கோடிங்ஸ். ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பவர் என்பது 18 எனவும், பெல்ஸ் என்பது 19 எனவும் குறிக்கப்பட்டால் ஸ்கில் என்பதை குறிக்கும் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ குறிக்கும் குறியீடு என்ன பார்க்கலாம். பவருக்கும் 18னும் அடுத்த நெக்ஸ்ட் நம்பரே 19னும் பெல்ஸை வந்து 19னும் குறிச்சிருக்காங்க. அப்போ இந்த கோடிங் வந்து எப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம லெட்டர் கோடிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக கற்றுக்கிற வேண்டிய விஷயம்னு சொன்னது ஒரு A to Z வரைக்கும் எந்த லெட்டர் எத்தனாவது லெட்டர்ன்றதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதை எப்படி ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு A to Z படிக்கணும். Z to Aயும் நம்ம ரிவர்ஸ்லேயும் படித்தா அந்த நம்பர் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இங்கே பவரில் 18 பார்த்தோன்னா எத்தனாவது லெட்டர் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏன்றது ஃபஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு தெரியும். Zன்றது 26th லெட்டர் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி Pன்றது எத்தனாவது எழுத்து, O எத்தனாவது எழுத்து அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ 18 வந்து எதோட எழுத்துன்னு பார்த்தா ஆர் வந்து 18. இங்கே பார்த்தீங்கன்னா S OPQR S தானே நெக்ஸ்ட் லெட்டர். S வந்து 19. அப்படி பார்த்தா என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த பவரில் லாஸ்ட் லெட்டரோட நம்பரை வச்சு இதை கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பெல்ஸில் லாஸ்ட் லெட்டரோட நம்பரை வச்சு பொசிஷன் லெட்டரை வச்சு நோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஸ்கில்லில் எல்லோட பொசிஷன் எத்தனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு போதுமா? அப்போ எல் எத்தனாவது எழுத்து? ABCDயில் எல் எத்தனாவது எழுத்து? 12th லெட்டர். ஓகேவா? பார்த்துக்கங்க இதை. இப்போ தேர்ட் சம் பாருங்கள். எரேசர் என்பதை பாக்ஸ் எனவும், பாக்ஸ் என்பதை பென்சில் எனவும், பென்சில் என்பதை ஷார்ப்னர் எனவும், ஷார்ப்னர் என்பதை பேக் எனவும் அழைக்கப்பட்டால் எழுதுவதற்கு பயன்படுவது எது? அப்போ எரேசரை பாக்ஸ்னு சொல்லிட்டாங்க, பாக்ஸை பென்சில்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு எழுதுவதற்கு பயன்படுவது எது? எழுதுவதற்கு பயன்படுவது பென்சில் தான். அப்போ பென்சிலை என்ன சொல்லியிருக்காங்கன்றதான் முக்கியம். பென்சிலை ஷார்ப்னர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பென்சிலை ஷார்ப்னர்னு சொல்லியிருந்தால் ஆன்சர் என்ன வரும்? ஷார்ப்னர் தான் வரும். ஓகேவா?
ஃபோர்த் சம் பாருங்கள். லைட் என்பதை மார்னிங் எனவும், மார்னிங் என்பதை டார்க் எனவும், டார்க் என்பதை நைட் எனவும், நைட் என்பதை சன்ஷைன் எனவும், சன்ஷைன் என்பதை டஸ்க் எனவும் அழைக்கப்பட்டால் ஸ்லீப் என்பதை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்லீப்புன்ற வேர்டே இல்லை, ஆனால் ஸ்லீப் என்பதைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்? நைட்டு. ஓகேவா? அப்போ அதை வச்சு நம்ம கோட் பண்ணணும். இதை நம்மளுக்கு கொடுத்துருக்க கோடிங்க்கு நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரிலேட்டடான வேர்ட்ஸ் கூட இருக்கும். இப்போ லாஸ்ட் சம்மில் பென்சில், எரேசர், ஷார்ப்னர் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்லீப்பை எப்படி டினோட் பண்ணியிருக்கிறாங்கன்னா நைட்டோட. அப்போ நைட்டை என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ஆன்சராக வரும். நைட் என்பதை சன்ஷைன் எனவும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்போ ஸ்லீப்பை என்பதை எப்படி அழைக்கலாம்? சன்ஷைன் அழைக்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் சன்ஷைனை டிக் பண்ணிக்கணும். இப்போ 5th சம் பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட மொழியில் 253 என்பது புக்ஸ் ஆர் ஓல்டு என்பதையும், 546 என்பது மேன் இஸ் ஓல்டு என்பதையும், 378 என்பது பை குட் புக்ஸ் என்பதையும் குறித்தால் ஆர் என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆருக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எப்போ மேலே புக்ஸ் ஆர் ஓல்டு அதை 253ன்ற நம்பரால் நோட் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் சென்டென்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் ஏதாவது சேமான வேர்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா ஓல்டு இருக்குது. இல்லை எங்கேயும் ஓல்டு இருக்குது, இங்கேயும் ஓல்டு இருக்குது. அது மாதிரி நம்பர்ஸில் சேமான நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா 5 இருக்குது. ஓகேவா? 5 இருக்குது. ஓல்டுங்கிற வேர்டை குறிக்கிற கோடு வந்து 5. இதை தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஆர் அதுக்கான கோடிங் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ இன்னொரு சென்டென்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் ஏதாவது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே புக்ஸ் ஆர் ஓல்டுன்னு இருக்குது. தேர்ட் சென்டென்ஸில் பை குட் புக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ புக்ஸ் வந்து இங்கேயும் சேமாக இருக்குது. அப்போ இந்த நம்பர்லையும் இந்த நம்பர்லையும் என்ன நம்பர் சேமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே புக்ஸ் ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி இங்கே 3 அப்படிங்கிற நம்பர் ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஓல்டுன்றத 5னும் புக்ஸுங்கிறத 3னும் நோட் பண்ணிட்டா கோட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் இருக்கிறது என்னது? 2. அப்போ அதுதான் என்னது? 6 கோட் பண்ணுற கோடிங். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 2. ஆப்ஷனில் ஆன்சர் 2 இருந்ததுன்னா அதை டிக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இன்றைக்கி உங்களுக்கான கொஷினை பார்த்துடலாம். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எல்லோரும் ஆன்சர் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி அந்த கொஷின் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி உங்களுக்கு 2 கொஷின் இருக்குது. 2 கொஷினை நான் ரீட் பண்ணிடுறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டெஸ்க் என்பது ஹேஸ் அண்ட் 5 2 எனவும், ரைட் என்பது %7 ஹேஸ் அண்ட் எனவும் குறிக்கப்பட்டால் ரிஸ்க் என்பதை குறிக்கும் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. செகண்ட் கொஷின், ஆண்ட் என்பது டைகர் எனவும், டைகர் என்பது சீட்டா எனவும், சீட்டா என்பது மங்கி எனவும், மங்கி என்பது டாக் எனவும், டாக் என்பது ஸ்னேக் எனவும், ஸ்னேக் என்பது லேடி பக் எனவும் அழைக்கப்பட்டால் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுவது எது? ஓகேவா? இதுக்கான ஆன்சரையும் மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ செல்லமே. பபாய். See you in next video.